Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 4ல exercise sum 6 பார்க்குறோம். Find the value of goodwill at 3 years of purchase of weighted average profit of last 4 years. அதாவது weighted average profit method கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 years of purchase கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் இயர் வந்து 2015க்கு 10,000 ப்ராஃபிட், வெயிட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. 2016க்கு வந்து 12,000 into 2 வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. 2017ல் 16,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, வெயிட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2018ல் 18,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 4 வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சம் போடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஹெட்டிங் எழுதிக்கோங்க, கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் வெயிட்டட் ப்ராஃபிட். இதில் வந்து இயர்ஸ் என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க, 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2015, 2016, 2017, 2018. இப்போ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட்டும் வெயிட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ ப்ராஃபிட் வந்து 2015க்கு 10,000, 2016க்கு 12,000, 2017க்கு 16,000, 2018க்கு 18,000. அதே மாதிரி வெயிட்டும் கொடுத்துட்டாங்க. 1, 2, 3, 4ன்னு வரிசலாக ஒவ்வொரு இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஏன்னு காலம்னு ஓப்பன் பண்ணிங்க, இதை பின்னு என்ட்ரு பண்ணிங்க, இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். 10 into 1 10,000, 12 into 2 24,000, 16,000 into 3 48,000, 18,000 into 4 72,000. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணோன்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 10,000 + 24,000 + 48,000 + 72,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1,54,000 கிடச்சிரும். இதுதான் டோட்டல் வெயிட் ப்ராஃபிட், டோட்டல் ஆஃப் வெயிட் ப்ராஃபிட். ஓகேவா, டிவைடட் பை வெயிட் எவ்வளோவே 10. அப்போது இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க total of weighted profit divided by total of weight. Total weighted profit எவ்வளவு, 1,54,000 divided by 10 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 15,400 வரும். இப்போது குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில்க்கு as usual என்ன பண்ணுவீங்க, weighted average profit into number of year of purchase. ஓகேவா, அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு, 15,400 இன்ட்டு நமக்கு வந்து எவ்வளோ இயர் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, 3 years ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 15,400 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா ₹46,200. இதுதான் வந்து குட்வில் ஆன்சர்.